ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடி மாதம் பிறந்தாலே எல்லா நாளும் விசேஷம் தான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் மாதிரி எல்லார் வீடுமே வந்துட்டு மங்களகரமாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் தீமிதி திருவிழா. ஆடி வெள்ளி பிறந்தாலே ஏதாவது ஒரு வெளியில் போயிட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு வருவோம். இன்னைக்கு போயிட்டு அப்படியே காலையிலே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீமிதிக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சேன். இன்னைக்கு சாமி கும்பிடலான்னு பார்த்தா சாமி சீக்கிரமே போயிடுச்சு. இன்னும் தான் சொல்லுவோம், நைட்டாக சாமி வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலையிலேயே வந்துட்டு போயிட்டு அது எங்களுக்கு நைட்டு. சின்ன வயசுலாம் செம்ம ஜாலியாக இருக்கும். ஸ்கூலு விட்டு வந்தோடனே டேரெக்டாக கோயிலுக்கு கிளம்பிடுவோம். ஒரு 4 மணிக்கு கிளம்புற ஆளு கரெக்டாக நைட்டு 10 மணிக்கு தான் வருவோம். நைட்டு 10 மணிக்கு சாப்பாடுலாம்? ஆமாம், சாப்பிட்டுட்டு போயிடுவோம். போகும்போதே ஒரு 10 ரூபா காசு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போல்லாம் அது ஒரு லைஃப்பில் எங்களுக்கெல்லாம் மாதிரி திரும்பலாம் வராது. ஆமாம், எங்கள் ஊர்லலாம் 10 நாள் திருவிழாலாம் நடக்காது. இன்னும் இங்கே தான் வந்துட்டு 10 நாள் திருவிழா, சாமி டெய்லியும் வர்றது. எங்கள் ஊரில் வந்துட்டு கோயிலே இப்போ தான் கட்டுறாங்க. பக்கத்து ஊர்லேருந்து சாமி வரும். அதுதான் அந்த ஒரு நாள் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் 10 நாள் திருவிழானா வினோலாம் கையாலே பிடிச்சிருக்க முடியாது, கோயிலே தான் கடந்துருப்பான். கோலத்தை போட்டு முடிச்சுட்டு குக்கரில் கொண்டக்கல்லையை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பூவை ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு வரணும். பூ இருக்கா? பூ நிறைய இருக்குது செடியில். இப்போயே பறித்து வச்சதான், அப்புறம் போகிற டயத்தில் பறிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம வளர்றோமோ இல்லையோ, ஆனால் நம்ம செடிகள் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குடி. ஏன் கண்ணு வைக்கிற பைத்தியம்? மேலே போயிட்டு போயிரு. நானே இதில் ஒரு கிளை உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படா துளுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் பெருசாகிருக்கு. ஏன்னா இந்த பூ தான் நமக்கு வந்து நிறைய கிடைக்குமா. அப்படியே சாமி மடத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். இதை நான் கோத்து அழகாக அப்படியே மாலையாக போடுவேன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ பூ வேணா வச்சிரும். அவ்வளோ பூ வைக்கும். ஆனால் இது வந்து பெரிய மரமாக தானே ஆகும். ஆமாம், மரமாக தான் ஆகும். அப்போல்லாம் ஏறி பறிக்கிற மாதிரி ஆகிடும். நிவிய தான் ஏறி பறிக்க விடணும். நம்ம வீட்டில் எத்தனை ரோஸை பாருங்க. மஞ்சள் கலரும் லைட்டை மொட்டு வந்திருக்கு பாரு. இங்கே 2 நாளைக்கு தான் பூக்கும். இங்கே 2 ரோஸ் இருக்கு பாரு. இங்கே பாரு, இது ரொம்ப நாளாக பூக்காமலே இருந்துச்சு. இன்னைக்கு தான் பூத்துருக்கு. எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். பூ அதோ அங்கே இருக்கு. இந்த அரும்பு செடிக்கிட்ட வந்தாலே போதும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு நம்ம வீட்டில். இதுவே போதும். இருந்தாலும் நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமி படைக்கிறதுக்கு. பூ பறிச்சாச்சு. இதுக்கப்புறம் சமையலில் இறங்குனான்னு வச்சுங்களேன், வரத்துக்கு 7 ஆகிடும். அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம கிளம்பி கோயிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போயிட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன். நம்ம வீட்டு ஆர்ச்சில் பாதி வரைக்கும் கிருஷ்ண கமலம் ஏறிடுச்சு, இந்த சைடும் ஏறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது எல்லாம் வெயில் பட்டு நல்லா மலர்ந்துடும். பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்துட்டு துளசி மடத்தில் விளக்கேற்றும் போது சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்கு சீத்து. இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வைப் வருது. ஆமாம், நம்ம ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு அது மாதிரி தான் வைக்க போகிறோம். இது மாதிரி இல்லை, இதை விட டிஃப்ரெண்டாக. ஒரே மாதிரி என்னைக்கு கொடுக்கக்கூடாதுல்ல. ஆமாம் ஆமாம், பார்க்குறவங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட், அது ஒரு டிஃப்ரெண்ட். அவ்வளோதான். தூக்கிக்க, சட்டை பிடி, சட்டையை பிடி, சட்டையை பிடி, சட்டை மேலே தூக்கி பிடி, மேலே தூக்கி பிடி சட்டையை. ஹாய் நிவி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. எங்க போறோம் நம்ம? கோயிலுக்கா? சூப்பர். கோயிலுக்கு எப்படி சாமி கும்பிடுவாங்க? கோயிலுக்கு போறோமா? ஜாலியா ஜாலியா. எங்க பைக்கில் வரியா? சித்தப்பா கூட வரியா? இப்போ எங்க கூட வரல. கோயிலுக்கு போகும்போதே ஒரு வழி பண்ணிட்டான், இப்போ பைக்கில் போறானாமா. போங்க போங்க. இவனோட 2 பேருக்கு ட்ரெஸ்ஸு தான் எடுத்தேன், அதுக்குள்ளே அலங்கோலம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இதை மடித்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு ஒரு வழி. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி ஆக்கிட்டானு. இதை எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு எனக்கு இது ஒரு வேலையாயிடும். என்னது என்ன வேஷ்டி சட்டை? சூப்பர். டான்ஸ் டான்ஸ். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எத்தனைய கலைச்சிருக்கானோ. நாம சொல்றதே கேட்க மாட்டானுவோ. லாஸ்டா நான் சொல்றதை தான் கேட்பாங்க. அது வரைக்கும் எது வேணும்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு நான் சொல்றதை தான் ஃபைனலாக போடுவாங்க. அது உள்ள வச்சிரு. அது ஃப்ரிட்ஜில் ஒரு நெய் டப்பா இருக்கா பாரு. சட்டி எங்க இருக்கு? சட்டி உள்ள வச்சு என்னடி இந்த வந்துட்டேன்டி. இந்த வாரம் வராம கத்தியா?
நெருப்படி நெருப்பிட்டு எடுத்துட்டு வா. ஒன்னு எதுக்கு எடுத்து வச்சு கத்தி கேக்குது பாரு, வாழை இருக்கு. எடுத்துட்டியாடி அதை எடுத்துக்கிட்டியாடி அந்த பைய எடுத்துருவாடி அந்த பைய எடுத்துருவா அந்த கீழே இருக்கு பாரு பொம்மை நீ அங்க 3 எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோ. என்ன உனக்கு என்ன மேக்கப்பே போடல அம்மா பொட்டு வச்சு விடல என்ன உனக்கு சிச்சோ மறந்துட்டேன் பாரு தண்டம் எப்படி சொல்லுவா அம்மாவே தண்டம்னு ஐயே தலையில அடிச்சுக்கிறாண்டி. சரியில்லை ரொம்ப சரியில்லை போதும் போதும். என்ன தேடுறீங்க இங்க வச்சு என்னாச்சு கிளம்பலாமா? கிளம்பலாம் பூட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க இதோட ஒரு பூட்டு இருக்கு தன் மாமா கொண்டாந்து முன்னாடியே இங்க வச்சுட்டாங்க அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது வைக்க முடியுமா? அதுதான் அண்ணன் கூட போயிடுச்சு எல்லாரும் ஹேண்ட்பேக்கு என்னென்னமோ வாங்குறாங்க, ஆனால் இவ மட்டும் இந்த யூடியூப் பேக்கை வந்து மாற்ற மாட்றா. ஏன் பார்த்தனா அது நல்ல ஒரு உரமா இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதை ஏன் மாற்றணும் கட்ட போய் வெயிட் இல்லைல்ல வெயிட்லாம் இல்லை கொஞ்சம் வெயிட் இருக்கும் ஆனால் அதில் அண்ணக்கூடிய அம்மா தூக்கிடுச்சு தண்ணியை தூக்கிட்டு போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் தண்ணியை மாமா தூக்கிட்டாங்களா நான் வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்குது அப்புறம் இது ஒரு 5 லிட்டர் கேனு கட்டப்பையை இன்னும் எடுத்துக்கிட்டான் அத்தை விஜிலாம் ஃப்ரீயாக வருவாங்க அதுதான் என்னால் கொஞ்சம் பொறுத்துக்க முடியல அவங்கள்ட்ட எடுத்துருவாங்கன்னா பைக்கில் எங்கே சீட்டா வைக்கிறதுட்டாங்க எப்படி சிரிக்குது பேர் அம்மாவில் முடியலன்னு சொல்லிட்டு நடந்து வராராம். வாங்க வாங்க பார்த்து வாங்கடி பார்த்து வாங்கடி. பா வாங்க வாங்க பில்லா தானே இருக்குது இது நல்லா மெதுன்னு தான் இருக்கும் அதனால தான் இறக்கி விட்டுட்டேன் இது ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் இல்லை முன்ன மாதிரிலாம் இல்லை அதெல்லாம் உடஞ்சி கிடக்கும்போது தான் ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ கொஞ்சம் நாளாக வெயில் காலத்தில் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதனால் ரொம்ப மோசம் இல்லை சும்மா மேலே நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே நல்லா தான் இருக்கும் ஏய் நீ எங்கே போகிற? அப்பா க்ளீன் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா ஊருக்கெல்லாம் அனுப்பி விட்டோம் பார்த்தீங்களா ஊருக்கு போகிறத திவிக்கிட்ட சொல்லாமலே ஊருக்கு போயிடுச்சு அவன் வந்த உடனே என்கிட்ட சொல்லாமல் எப்படி போனுச்சுன்னு ஒரே அழுவை தாங்க முடியல மழையே அழுவி ஊத்துறான் அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து எங்கள் அம்மா கிட்ட காமிச்சோன்னே ஐயோ பிள்ளை ஏங்கி விட்டானேன்னு சொல்லிட்டு மறுநாளே கிளம்பி ஓடி வந்துட்டு இதுக்கு ஏன் போகணும் இங்கேயே இருந்துட்டு 2 நாள் கழிச்சு போகலான்னு சொன்னேன் கேட்காம ஓடி வந்ததுக்கு செல்லையும் காலி பண்ணிட்டானோ. ஆமாம் நேற்று எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாங்களா அந்த குட்டி வாண்டை என்ன பண்ணுச்சு ஃபோன் பேசி கீழே போட்டுட்டான் அது சார்ஜரே ஏறல அதோட போச்சு போகாமலே இருந்திருக்கான் போயிட்டு திரும்பி வந்து அவன் வந்து நம்ம போயிட்டு சொல்லாமல் போயிட்டோன்னா சரி ஆத்தா ஊருக்கு போயிட்டா அப்படின்னு நினச்சிப்பானா அதனால ஊருக்கு போயிட்டாரா சாரு திரும்பி வந்தாங்க மேடம் வாங்க 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 அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு ஐயோ போட்டாடா கும்பரா வரா என்னடா இது அதே மாதிரி ஓடியாரான் சீத்து அந்த டிவி பாக்குறோம்ல நம்ம கிரிக்கெட் போடு 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 அண்ணன் பால போடு பால போடுங்க பால போடுங்க பால போடு ஐயோ என்னடா சூப்பர் தாங்க வேற லெவல் விக்கெட்டா 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 என்ன அவுட் உகாடா அவுட் ஒரே பால்ல அவுட் பண்ணிட்டியா பத்தியா போடு 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 என்னது போடு அப்பா சூப்பரா சூப்பரா என்னாச்சு வெயில் சுடுதா யாரு தங்க அங்க போக சொன்னா உங்கள இப்படியே உட்காருங்களா ஆஹா இப்படியே உட்காருங்கன்னா அப்படி இல்ல கிரிக்கெட் விளையாடுனது டயர்டு ஜூஸ் வாங்கினோம் தான் எனக்கு கல்லையெல்லாம் சாப்பாடு தீராது ஃப்ரூட் பிச்சர் ஆனது அதுதான் இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது
எல்லாத்தையும் செய்வேன். இப்படிதான் அந்த அவுட்டர் குக்கிங் போனா எதையாவது ஒண்ணு மறந்துட்டு போவோம் பாத்தீங்களா? என் ஞாபகம் மறதி காலையில எல்லாத்தையும் எடுத்து வச்சாது அத்தை. என்ன சார் நைட்டு சாப்பிட்டது இன்னும் நிறைய குடிக்கிறேன். அந்த தண்ணியை குடிச்சோன்னு தான் எனக்கு கொஞ்சம் பசி அடங்கிடுது. தண்ணியா ஜூஸா? என்ன தண்ணி? பச்சை தண்ணி. பச்சை தண்ணியா? மாமா சொன்னா டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். நம்ம கூட இன்னொருத்தவங்களும் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்காக. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வம் இதெல்லாம். இந்த ஊரை சுத்தி இந்த சரௌண்டிங்ல 3/4 பேருக்கு நம்ம குலதெய்வம். அது எப்படி அமைஞ்சிருக்கு? 2 பேருக்கும் ஒரே ஊரு, ஒரே ஊர்லயே குலதெய்வம். உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. வெளியூர்ல தேய்த்து போக வேண்டியது இல்லை. இங்கே ஒருத்தன் வந்துட்டு வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்கான் உட்காந்து பொறுமையாக, யார் பேச்சையும் கேட்காம. இன்னைக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் பொங்கல் ஊர்லான்னு வந்தோம். பக்கத்து கிராமத்துலேருந்தும் வந்திருக்காங்க 2 பேர். ஸோ 3 பொங்கல் வச்சாச்சு இல்லை. அவர் ஒத்தையா இன்னைக்கு வைக்கக்கூடாது, 3 பேர் தான் வைக்கணும்னு அவர் விரும்பி இருக்காரு. 3 பேரும் வச்சு இறக்கி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் ஏன் தனியாக சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, நிவி வந்துட்டு கொஞ்ச நேரம் அழுதாரா, ஸோ அவரை சமாதானப்படுத்திட்டு இப்போ நான் சாப்பிட வந்திருக்கேன். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. அது என்னது? என்னடி நீ வீது? பூச்சி பூச்சி பூச்சி. சக்கரை பொங்கல் அவ்வளவா வந்து பசியை தீர்க்காது. அவன் பாட்டே நடுவில் போய் இறங்கி போயிட்டு இருக்கான். அங்கெல்லாம் போகக்கூடாது, குளத்தெல்லாம் இறங்கக்கூடாது. போகக்கூடாது சொன்னதே மாட்டா. இன்னைக்கு ரொம்ப சேட்டடி இவனு 2 பேரும். ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. பாரு இதை பாருங்க, குள்ள நிறைய. அவன் செருப்பு போட மாட்டான், ஏய், அடுத்தவன் இங்க செருப்பு பாரு. நல்லா போடுவான். சக்கரை பொங்கலே பிடிக்காது அவனுக்கு, என்னன்னா ரொம்ப பிடிக்கும். இனிப்பே சாப்பிட மாட்டான் அவன் மட்டும். Mata ni ku, pai.